ஹலோ guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 2K மெக்கானிக். நான் தான் உங்க தரன் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ரீவர்க் ஆம்பிளிஃபையர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மள்ட்ட வர்றப்ப அனலாக் பிளஸ் பாத்தீங்கன்னா டால்பி ரேடியோ சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மள்ட்ட வந்திருந்தது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா ரிமோட் கிட் பிளஸ் பாத்தீங்கன்னா டால்பி ரேடியோ, அதாவது இப்போ இது வேலை செய்யறது பாத்தீங்கன்னா ப்ரோலாஜிக் 2 பிளஸ் பாத்தீங்கன்னா டால்பி ரேடியோ சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப இந்த ஆம்பிளிஃபையர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கண்ட்ரோல் டைப்ல வந்தது, மேனுவல் பேனல்ல. உள்ள இன்டீரியர்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5.1 நம்மள்ட்ட வந்தது. இப்ப வந்து நம்ம 7.1 நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாவே இன்டீரியர் ஃபுல்லாவே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு என்னென்ன இதுல நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் எப்படி, அது மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது நான் பண்றதுல குறைகள் நிறைகள் இருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். இல்ல போன் நம்பர் இருக்கு மேல, ஆர்டரா இருந்தாலும் சரி, இல்ல எதுவும் மனசு புண் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க மேல இருக்க கான்டாக்ட் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் திருத்திப்பேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல பேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து அனலாக் ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்த ஆம்பிளிஃபையர் ஃபுல்லாவே கண்ட்ரோல் டைப் போட்டு கண்ட்ரோல் நாப் போட்டு எல்லாமே நம்மள்ட்ட வந்திருந்தது. இப்ப நம்ம ரிமோட் கிட்ட சேஞ்ச் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா சரி, ரிமோட் கிட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜேபிஎல்ன்ற லோகோ வந்துடும். ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம ஜேபிஎல் தான் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் மஸ்ட் எனக்கு ஜேபிஎல் லோகோ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம ஜேபிஎல் லோகோ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அஸ் யூஸ்வல் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கண்ட்ரோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுல நமக்கு 4GB to 64GB வரை பென்ட்ரைவ் நமக்கு இதுல வேலை செய்யும். இதுல என்னென்ன ஃபார்மேட் வேலை செய்யும் அப்படின்னா MP3 இந்த ஃபார்மேட் மட்டும் தான் வேலை செய்யும். ஃபிளாக்கு, இந்த வேவ், இந்த ஃபார்மேட் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிமோட் கிட்ல நமக்கு இதுல வேலை செய்யாது. அடுத்தது அதில் டிடிஎஸ் ஹெச்டி டால்பி என்னென்ன சப்போர்ட் பண்ணுமோ நம்ம எல்லாமே இதில் நம்ம நேம் கொடுத்துருக்கோம். அடுத்ததா ரைட் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாஸ்டர் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்கோம். அடுத்து ஆன் ஆஃப் சுவிட்ச் மேலே இந்த பேனலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக், இந்த இடத்துல மேட் பிளாக், இல்லை ஸ்மோக் பிளாக், இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததா இந்த இடத்துல நம்மளோட லோகோ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6mm பேனல் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. நம்ம குவாலிட்டி நம்ம எப்பயுமே பேனல் வைஸ் அப்புறம் இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டிஸ் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ரீஒர்க் பண்ணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இன்டீரியர்ல பார்த்துடலாம். இந்த கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ப்ளூ கலர் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இன்டீரியர்ல பார்ப்போம் கைஸ். இப்போ இன்டீரியர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து போயிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா செர்வோல 24/24 7 ஆம்பியர் 12/12 1 ஆம்பியர் இருக்கு நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல. கஸ்டமர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் அதிகமாக போனதுமே எனக்கு இதுலேயே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம இதே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்ததா கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர். அடுத்தது மெட்டல் டயோடு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல மேக்சிமம் எல்லாமே இருந்தது தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வயரிங் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டா பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததா சப்வூஃபருக்காக குமாரோட 4 ஃபிட். இதுல 12 JBL லிமிட் நம்ம தாராளமா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா 4 ஃபிட் ஸ்டீரியோ போர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சரௌண்டுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 5 சேனல் சக்தி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரௌண்ட் லெஃப்ட் சென்டர் மொத்தம் ஒரு சேனலுக்கு அவுட்புட் வாட்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100 வாட்ஸ் நமக்கு தாராளமாக கிடைக்கும் ஒரு சேனலுக்கு. ஏன்னா 5D1943 இதுல யூஸ் பண்ணியிருக்கு. அடுத்ததான் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், அல்ட்ரா டிஜிட்டலோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 7.1 8 சேனல் நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே நமக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் வந்து ஒரு டிகிரிக்கு மேலே 27 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபேன் நம்ம ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது சப்வூஃபர், கணேஷ் பிராண்டோட சப்வூஃபர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து அல்ட்ரா டிஜிட்டலோட நம்ம 6 சேனல் கெய்னர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்த ரெக்குவயர்மெண்ட் எப்படின்னா எனக்கு மஸ்ட் கெய்னர் போட்டு கொடுத்துருங்க ப்ரோன்னு கேட்டிருந்தார் நம்மள்ட்ட. நான் இது ஏற்கனவே இருந்த போர்டு தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அடுத்த ஃபியூடெக்கோட எக்ஸோ பேஸ் ரிமோட் கிட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா மினி டிகோடர் FT003 நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம்.
நம்ம கொடுக்குற ஆப்டிக்கலா இருக்கட்டும், ஏஆர்சியா இருக்கட்டும், கோஆக்சல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிட்ல இருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, நீங்க ப்ளூடூத்ல இருந்து நீங்க இந்த ப்ளூடூத் போர்ட்ல இருந்து நீங்க கொடுக்குற ஆடியோ அவுட்டு நம்ம இது மூலியமா அவுட் ஆகி இதோட ஆக்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் ப்ரோலாஜிக் 2 நமக்கு வேலை செய்யும். அப்படின்றப்ப ஆடியோ கிளாரிட்டி கேட்க ஷார்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஆடியோ வந்து ஷார்ப்னஸா இருக்கும். நமக்கு டால்பி டிஸ் எல்லாம் கேட்கணுன்றது இல்லை. பென்ட்ரைவ்ல நீங்க நார்மலா கேட்டாலுமே கிளாரிட்டி பக்காவா இருக்கும் நமக்கு. அடுத்தது ஸ்டோன் ப்ரோலன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கூலிங் ஃபேன் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் கூலிங்காக. இங்கே சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சப்வூஃபர் இருக்கும், இங்கே 5 சேனல் போர்டுக்கும் நம்ம கூலிங்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்ப்ளிஃபையர்னு பார்த்தீங்கன்னா வயரிங் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருப்போம்னு தெரியும். ஃபுல்லாக இன்டீரியர் சரி, அவுட்டீரியர் பேனலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஆம்ப்ளிஃபையர் ரீஒர்க் பண்ணணும்னா நம்ம சேனலில் மறக்காம 2K மெக்கானிக் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். என்னோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்ல காமராபுரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி டெமோ பார்க்கணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நீங்கள் நேரில் வந்துட்டு எனக்கு நீங்கள் கிளம்புறப்ப நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா என்னோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து விசிட் பண்ணிடலாம். இப்போ இதுல இந்த மாதிரி உங்களுக்கும் பண்ணா மறக்காம நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.